வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு கொஞ்சம் கடினமான நாள் தான். லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு இந்த ஃபாலோ பட்டனை மட்டும் தட்டிட்டு பாருங்க தோழர்களே. ரைட், காலைல 6 மணிக்கு டான் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். இவ்வளவு நாள் கடினமா மாங்குன்னு எஃபோர்ட் போட்டதுக்கு ஒரு குட்டியா ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. அது என்னன்னா, இதோ வந்து அட்வான்ஸ் டக் பிளான்ஸ் தான். பாக்குறதுக்கு வேணா சிறுசா தெரியலாம், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையான்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அப்பப்பன்னு இல்லாம எப்பவும் போடுற ரெண்டுலியருக்கான பயிற்சியை முடிச்சுட்டு லைட்டா ஃபிட் செக் பண்ணி பார்த்தேன். இந்த வாரம் காப்ஸை கொஞ்சம் அதிகம் ஓட விட்டனால லைட்டா ஃபேட் கோயின் ஒரு ஐட்டம், அதனால கம்பேக் கொடுத்து கரைக்கிறோம். ரைட், அப்புறமா காலேஜ் கிளம்பி போனோம். வரையில தான் ஒரு மோட்டிவேஷனோட வந்தேன். கரெக்டா டயட் இருக்கிறோம். அடுத்ததான் வயத்துல அந்த படிக்கட்டை உருவாக்குறோம். பட் வந்த உடனே கண்ணுல இந்த பூரியை காமிச்சிட்டாங்க. எனக்கு மனசே கேட்கல, இருந்தாலும் ஒரு பீஸை மட்டும் உள்ள தள்ளிட்டேன். ரைட், அப்புறமா இன்னைக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க் தான். ஏன்னா பெண்டிங் அந்த எழுத்து வேலையெல்லாம் முடிக்க வேண்டிய கடமை, அதனால கடினமா அதையும் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். பட் நம்ம நண்பர்களுக்குலாம் அந்த கவலை இல்ல. ஒன் பாய்ஸ் முதல்ல எழுதி முடிச்சிட்டானுவ. அப்புறமா காலேஜ் முடிச்சு வீட்டுக்கும் வந்துட்டு இருந்தேன். வர வழியில நம்ம எப்பவும் குளிக்கிற கிணத்தை பார்த்தா நம்ம பயிலுவ யதார்த்தமா கையை தூக்க நானும் பதார்த்தமா இறங்கி போய் பார்த்தேன். அப்புறம் என்ன ஓஜி எராய்ஸ் பேக்ன்ற மாதிரி ஒரு போஸை கொடுத்தா நம்ம பையன் சரி வந்தது வந்துட்டு 2 கதி கதிச்சுட்டு போன்னு சொன்னா நமக்கு வேற இன்னும் ரன்னிங் ஓடுற வேலை பாக்கி இருக்கு. அதனால ஒரு பிஸ்கட்டை போட்டு மூவ் பண்ணிட்டேன். கிரவுண்டுக்கு ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் அதனால கிரிட்டு ஒரு 5-6 சூடு மேல போட்டு ஓட்ட பேச்சியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு 5 நாள் கேப் ஆகி போச்சு. அதனால ஒரு 5 ரவுண்டுக்கு மேல இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியல. அதனால மீதி 5 ரவுண்டா வாக்கிங்லேயே கழிச்சிட்டேன். பொழுதும் போச்சு, கொஞ்சம் மனசுக்கு சாட்டிஸ்ஃபையா ஆனிச்சு. ரைட்டு தோழர்களே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை மட்டும் தட்டிருங்க தோழர்களே.